வாத்துக்கறி வேற லெவல். இல்லைக்கு ஒரு புடி. கறி எப்படி இருக்கு? வேற லெவலுங்க. செம்மையா இருக்கா? இடத்துல ரெண்டு லவ் பண்ணிருந்துச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மாதிரி பேசுகிறேன். இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, ஒரு வாத்து வாங்கி சமைச்சு நம்ம ஊர் பசங்களோட சேர்ந்து சாப்பிட போகிறேங்க. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆனால் நமக்கு என்ன ஒரு ஆந்திரா தொழில் எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க? இந்த வாத்து மேய்க்கிற தொழில் எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க? 6 இயர்ஸ். இங்கே தமிழ்நாடு வந்திருக்கீங்க. 6 இயர்ஸ் ஆச்சு. ஒரு வாத்து ரேட் எவ்வளோ? 250. உங்கள் நேமு? ஸ்ரீனு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இது நம்ம ஊர் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நேச்சர் எப்படி இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊர் பசங்களோட சேர்ந்து வாத்துக்கறி சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக அவங்க சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாத்து எங்கே வாங்கணும் பார்த்தீங்கன்னாக்க, ஆந்திராவிலேருந்து நம்ம ஊருக்கு கொண்டு வந்துடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். மேய்ச்சலுக்கு அங்கே வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊர்னா தஞ்சாவூர் மாவட்டம் டெல்டா தான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஒரு 5 பேர் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு எப்படின்னு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். மாப்பிள்ளை எங்கேயாச்சும் வாழை இருக்கணும் பாருங்க. இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊரில் நம்ம ஏரியாவில் அருமையான ஃப்ரெண்ட்ஸ் சார். இவரு சாப்பிட தான் வந்தார். பார்த்தீங்கன்னா லவ்வர்கிட்ட கடலை போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு? நம்ம ஊர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகில் உள்ளது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. இல்லை சொன்னமா மூட்டை போனா பூரா பீஸை கிட்ட காமிங்க. நிறைய இப்படி தலைகளை காமிங்க. வாழைமரம் இருக்காங்க. வாழைமரம் அருமையா இருக்குங்க கறி. இங்கே பார்த்தீங்கன்னா அடுப்பு ஒருத்தர் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா கறி ஒருத்தர் அலசிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா புட்டி மாதிரி தக்காளி வெங்காயத்தை நறுக்கிக்கிட்டே இருக்காரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரையும் கூட வந்தார், ஆனால் காணா அவரை லவ் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் வீடு ஒரு செய்தி சொல்லுவோம். இந்த கருப்பாக உள்ளது பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து யூரின் வந்து கற்கள் வந்து வரும். அதனால் அதை வெட்டி எரிஞ்சிடலாம். இந்த கருப்பு வந்து யூரின்கள் வந்து தங்குமா, இது வந்து நல்லா அதை வெட்டி எடுத்துட்டாக்க ப்ராப்ளம் இல்லை. மசாலா, ஆச்சி குழம்பு பொடி மசாலா, தண்ணி மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, ஆயில், மஞ்சப்பொடி, தக்காளி, வெங்காயம், பட்டை கிராம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா, அட எந்நாடு என்றாலும் அது நம் நாட்டு ஈடாகுமா. இந்த மாதிரி இடம்லாம் எங்கேயுமே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். கறியை பாருங்க பிராண்ட். போதும், சத்து குத்தலாம். ஏன்னா உண்மையிலே ஃபுல்லாக ஹிட்டாக இருக்கு. வெள்ளை சுற்றி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக நாங்கள் இடத்தெல்லாம் ஷூட் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணுங்கள். முட்டை ஓடுது பாருங்கள். ஊர் என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட். திடீர்னு பார்த்தா தலை உடம்புக்கு நல்லது அப்படின்ட்டு அங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எந்த கறி கொடுத்தாலும் துவட்டி இழுப்பார்.
4 வாட்டி வாஷ் பண்ணதுக்கப்புறம் தயிரை போட்டு வாஷ் பண்ணிட்டாங்க. மறுபடியும் தயிர் மஞ்சத்தூள் மண்டை போட்டாச்சு. உடச்சாச்சு எடுத்துக்கணும். அனலுக்கு ஏற்றாங்க தான் போயிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துங்க. சன்ஃப்ளவர் ஆயில், நம்ம சால்ட் இருக்கிற கருவேப்பிலை பட்டை இருக்கு தம்பி. பட்டை, கல்பாசி, அடுத்து சொல்லுவாங்களா பட்டை கிராம்பு அவ்வளோ கீழே தனிச்சாப்பில் போடுங்க. இன்னொன்று கீழே அப்படியே ஓகே. லாஸ்ட்டில் இது இது போட்டுக்கலாம். கருவை மட்டும் தான் போடணும். இறக்கமாக பண்ணிடலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சவுண்டை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வருதா வாசம் வருதா? இஞ்சி பூண்டை போட்டு நச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி போடுங்க. இங்கிட்ட வந்து நின்று பாருங்க வாடகை எப்படி வருதுன்னு. எனக்கு மூக்கு சுற்றி அடுப்பு எரிதாண்டி அதை மட்டும் நீங்கள் சொல்லுறா. நல்லா வருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாடகை. கறி தண்ணி போட்டுலாம் தண்ணி இறங்கிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கறி போட்டுக்கிட்டு இருக்கோம். கழுவி போடுங்க. தண்ணி இறங்கிடுங்க. தயிர் அந்த இடம் எடுத்து ஊற்றி வெளியே வச்சு வச்சுங்க. நம்ம வேணாம்ப்பா வேணாம் பண்ணிடுறாங்க. வேணாம் விட்றா. அது வேணாம். கீழே ஊற்றிரியா? ரெடி அவ்வளோதான். கொஞ்சம் சொல்லுவாம்மா. தனி மிளகாத்தூள், சொல்லுங்க. மசாலா கொஞ்சமா, தனி மிளகாத்தூள் லைட்டாக போடுங்க. நிறைய போட்டு வேண்டாம், சாப்பிட முடியாது. ஆச்சி குழம்பு மசாலா மிக்சிங். ஹலோ போதும் போதும் பார்த்துக்கலாம். தெரியல ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் மெயினாக உப்பு போடணுங்க. காலி வீட்டில் இருக்கும்போது வாங்கிட்டு பஸ் தோற போய் சாகாங்க வீட்டில் வாங்கி உப்பு போடாத. இலை வச்சுருந்தா சமையாருங்க. மாப்பிள்ளை வரும்போது இலைகள் தான் பிடிச்சது. பார்த்துட்டு போடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளேஸை பார்த்தீங்கன்னாக்க சித்தப்பா பெரியப்பா வீட்டோட காடு தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக பருத்தி போட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்துட்டு நெல்லும் போட்டிருக்காங்க. பாருங்கள் நேச்சராக பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வாத்துக்கறி எடுத்து இலையில் வச்சாச்சு. அது கூடவே பரோட்டா, அது கூடவே பாருங்கள் பக்கோடா. ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஐஸ் கறி எப்படி இருக்கு? வேறு லெவலுங்க, செம்மையாக இருக்கா? சூப்பர். சாப்பிட்லாமா? சாப்பிட்லாம், அருமையாக இருங்க. ஓகே
நண்பர்களே ஒரு பொண்ணு பொட்டினா சூடாக இருக்குண்ணே. எதுங்க நான் வரேன் ஃபுல்லாக கவர் பண்ணி அப்படியே பண்ணுறேங்க. இது என்னண்ணா இது யாருண்ணா இது? அருமையாக இருக்குது. மண்டை பிரான் யார் சாப்பிட்டு தெரியல பிரான். வாத்துக்கறிக்கு பார்த்தீங்கன்னா புரோட்டா வாங்கிக்கிட்டோம். இப்போ சாப்பிட்றவங்கள்ட்ட கேட்டுடலாம் எப்படி இருக்குன்ட்டு. புரோட்டா எப்படி இருக்குது பிரான்ஸ்? புரோட்டா ப்ளஸ் வாத்துக்கறி வேற லெவல். சாப்பிட்ற வாயில் போடுறது. நான் அதுவும் டக்குன்னு மூணு ஒழிச்சுடா. தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. வாழ்க வளமுடன். பாசியூ நண்பர்களே.